ஹலோ எவ்ரிவான். ஐடி கம்பெனில கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ ப்ரோகிராம்ஸ்லாம் இந்த வீடியோ சீரிஸ்ல பார்க்க போறோம். இது நான் 4 டிஃபரெண்ட் லாங்குவேஜ்ல சொல்லி தர போறேன். சி, பைத்தான், ஜாவா, சி பிளஸ் பிளஸ் 4 லாங்குவேஜ்லயும் டிஃபரெண்ட் பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு போட்டுருவேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ, அந்த லாங்குவேஜ்ல நீங்க கத்துக்கலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது ஸ்வாப்பிங் ஆஃப் 2 நம்பர்ஸ். இந்த ப்ரோகிராம் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட்டான ப்ரோகிராம். இதெல்லாம் இன்டர்வியூல கேட்பாங்களா? உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு யூசுவலா 2 மெத்தட்ல ஸ்வாப் பண்ண தெரியும். வித் டெம்பரரி, வித்தவுட் டெம்பரரின்னு. இத வந்துட்டு 4 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல இத நம்ம ட்ரை பண்ண முடியும். அதுவும் 4த் மெத்தட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்னென்னன்னு பர்சலா ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற மெத்தட் வந்துட்டு வித் டெம்பரரி வேரியபிள். இது ரொம்பவே ஃபெமிலியரானது, ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அதில இனிஷியலா 5ங்கிற வேல்யூ இருக்கு. இப்ப நெக்ஸ்ட்டு பின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அதில இனிஷியலா 3ங்கிற வேல்யூ இருக்கு. இப்ப நமக்கு ஃபைனலா வந்துட்டு 2 வேல்யூமே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கணும், ஸ்வாப் ஆயிருக்கணும். அதாவது ஏல 3யும், பில 5ம் இன்டர்சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெம்பரரியா ஒரு வேரியபிள் சின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு லாஜிக்க எழுதிப்போம். ஃபர்ஸ்ட்டு ஏவ எடுத்து சில அசைன் பண்ணணும். அடுத்தது பி எடுத்து ஏல அசைன் பண்ணணும். அடுத்தது சி எடுத்து பில அசைன் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப் தான் நமக்கு வந்து தேவை. ஓகேவா? இப்ப நம்ம எடுத்தோனே ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்ப பண்ணுவோம். ஏவ எடுத்து எங்க அசைன் பண்றோம்? சில. அப்ப ஏல என்ன வேல்யூ இருக்கு? 5. அது சில அசைன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப பி எடுத்து ஏல அசைன் பண்றேன். பில 3 இருக்கு. இப்போ அது ஏல அசைன் ஆயிடும். இப்ப லாஸ்ட்டா சி எடுத்து பில வைக்கிறேன். சில என்ன இருக்கு? 5. அது பில ரீப்ளேஸ் ஆயிடும். இப்ப பாருங்க ஃபைனலா 5, 3ன்றது 3, 5 ஸ்வாப் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ரொம்ப ஈசியஸ்ட் மெத்தடு. இதெல்லாம் உங்களுக்கு இன்டர்வியூல எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ டெம்பரரி வேரியபிள் இல்லாம எப்படி ஸ்வாப் பண்ணலாம்? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன் வச்சு பண்ணலாம். ஓகேவா? இப்ப நான் வந்துட்டு ஏ பிளஸ் பி வேல்யூ எடுத்து ஏல எடுத்தோனே அசைன் பண்ணிடுறேன். அடுத்தது ஏ மைனஸ் பி வேல்யூ எடுத்து பில அசைன் பண்ணிடுறேன். அடுத்தது எகைன் ஏ மைனஸ் பி வேல்யூ எடுத்து ஏல அசைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்ப இந்த ஸ்டெப்ப பண்ணி பாருங்க. இது ஒண்ணுமே கிடையாது. 2 இதுவுமே டோட்டல் பண்ணி ஒரு வேரியபிள் வச்சுர்றோம். அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்றோம். ஒரு வேல்யூ கிடைச்சிரும். அத எடுத்து பில வச்சுரணும். அதுக்கப்புறம் எகைன் சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அத எடுத்து ஏல வச்சுரணும். ஓகேவா? இத பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்ப ஏ பிளஸ் பி என்னது? 8. 8 எடுத்து எங்க அசைன் பண்றேன்? ஏல. ஓகேவா? இப்போ ஏ மைனஸ் பி வேல்யூ எடுத்து பில அசைன் பண்றேன். அப்போ 8 மைனஸ் 3 என்ன? 5. அத பில அசைன் பண்றேன். அடுத்தது எகைன் ஏ மைனஸ் பி வேல்யூ எடுத்து ஏல அசைன் பண்றேன். இப்போ 8 மைனஸ் 5 என்ன? 3. இப்ப லாஸ்ட்டா பாருங்க. 5, 3 இருந்தது. 3, 5 ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு அனதர் மெத்தட். இப்போ 3 மெத்தட் பார்ப்போம். அப்படியே இதே போல தான். அப்படியே மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வச்சு நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டூ ஏ ஸ்டார் பி. ஓகேவா? பி ஈக்குவல் டூ ஏ ஸ்லாஷ் பி. அகைன் ஏ ஈக்குவல் டூ ஏ ஸ்லாஷ் பி. ஓகேவா? இப்போ நம்ம ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 3 சார் 15 அத எடுத்து எங்க அசைன் பண்றோம்? ஏலயே அசைன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஏவ பியால டிவைட் பண்ணணும். இப்போ 15 3ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 5ங்கிற ஆன்சர் கிடைக்கும். அது வந்துட்டு பில மாத்திடுறோம். எகைன் வந்துட்டு ஏ ஸ்லாஷ் பினா 15 5ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 3. இப்பயும் பாருங்க நமக்கு வந்து ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு 3 மெத்தட். இந்த 3 மெத்தட விட ஒரு எஃபிஷியன்ட்டான மெத்தட் இருக்கு. அதுதான் வந்துட்டு இந்த 4த் மெத்தட். அத வந்துட்டு எக்ஸார் கேட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஏன் வந்துட்டு இந்த 2 மெத்தட்லாம் எஃபிஷியன்ட் இல்லன்னு சொல்றேன்னா, இப்ப நம்ம வந்துட்டு இந்த இடத்துல பியோட வேல்யூ 0 குடுத்துட்டோம்னா, நம்ம டிவைட் பண்ணும்போது டிவைட் பை 0 எரர் அந்த மாரி பிரச்சனை இருக்கு. அதேபோல அடிஷன், சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது, நமக்கு இன்டிஜருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும்ல, ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும். அப்ப நம்ம அந்த ரேஞ்ச் நம்பர இன்புட்டா குடுத்துட்டோம்னா, அது டபுள் ஆயிடும். அப்ப நமக்கு வந்துட்டு கார்பேஜ் வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த மாரி பிரச்சனைலாம் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு பெஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் வேனா இந்த எக்ஸார் கேட் தான். ஸோ அத எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்ப பார்ப்போம். இப்ப எக்ஸார் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுங்கிறதுக்கான லாஜிக் எழுதிடுறேன். ஏ ஈக்குவல் டூ ஏ எக்ஸார் பி, பி ஈக்குவல் டூ ஏ எக்ஸார் பி, அகைன் ஏ ஈக்குவல் டூ ஏ எக்ஸார் பி. ஸோ இந்த 3 ஸ்டெப் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸார் கேட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு 2 வேல்யூ இருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸார் கேட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 இன்புட்டுமே சேமா இருந்துச்சுன்னா, அவுட்புட் வந்து 0. ஓகேவா? இப்போ வந்து 0, 0னா 0. 1, 1னாலும் 0 தான். பாக்கி இந்த டிஃபரண்ட் இன்புட்ஸ் இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து அவுட்புட் வந்து 1ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் அது வந்து ஒர்க் ஆகும்.
இப்ப நான் ரஃப்பா சொல்லிட்டேன். இப்ப நம்ப இந்த வேல்யூ வச்சு ட்ரை பண்ணுவோம். இப்ப ஏக்கு வேல்யூ 5ன்னு இருக்கு. பிக்கு வேல்யூ 3ன்னு இருக்கு. இந்த எக்ஸ்ஆர் ஆப்பரேஷன் பண்ணணும்னா, நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அத பைனரியா மாத்தத் தெரியணும். ஓகேவா? அதுக்கு ஒண்ணும் கிடையாது. ரிப்பீட்டடா 2 ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? 2 டைம்ஸு ரிமைண்டர் 1. 2 ஆல் டிவைட் பண்ணா 1 டைம்ஸு ரிமைண்டர் 0. அப்போ நமக்கு ஆன்ஸர் வந்து 101ன்னு வருது. ஓகேவா? இப்படிலேருந்து எழுதணும். இத 4 பிட்டா மாத்திக்கணும். அப்போ 0101 தான் 5ஓட பைனரி. ஓகேவா? அடுத்தது 3யும் இந்த மாரி மாத்திக்கோங்க. 3ய 2 ஆல டிவைட் பண்ணா 1 டைம்ஸ் ரிமைண்டர் 1. எகைன் இத 2 ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்ப நமக்கு வந்துட்டு 0 டைம்ஸ் ரிமைண்டர் 1. அப்போ 11 தான் நமக்கு ஆன்ஸர் கிடைக்கும். சாரி 011 கிடைக்குமா? இதுக்கு முன்னாடி நம்ப ஒரு 0 சேர்த்து 4 பிட்டா மாத்திக்கணும். அப்போ 0011 அதுதான் வந்துட்டு 3யோட பைனரி. ஓகேவா? இப்ப இது 2த்தையும் நம்ப எக்ஸ்ஆர் ஆப்பரேஷன் பண்ணி ஏல அத அசைன் பண்ணிறணும். ஓகேவா? அப்போ ஏவோட வேல்யூ 0101, பியோட வேல்யூ 0011. இது 2யும் இப்ப எக்ஸ்ஆர் பண்ணுங்க. சேம் இன்புட்டா இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? அவுட்புட் வந்து 0. டிஃபரெண்ட்டா இருந்தா தான் நமக்கு ஆன்ஸர் வரும். இப்ப 0110ன்னு இருக்கு. இத எடுத்து தான் நம்ம ஏல அசைன் பண்ணணும். ஓகேவா? அப்ப இதோட வேல்யூ என்ன? இதோட டெசிமல் வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே 5ஓடது 0101 இருக்கு. இது கூட ஒரு 1 ஆட் பண்ணி பாருங்களேன். இது வந்து பைனரி அடிஷன் பண்ணணும். ஓகேவா? அப்ப 5 கூட 1 ஆட் பண்ணா 6. ஸோ இந்த 0110ஓட டெசிமல் என்னன்னு கேட்டா, நமக்கு 6 அப்படின்னு ரஃப்பா சொல்ல தெரியணும். அப்படி உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா, இப்படி கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் டைரக்ட்டா இந்த மாரி பண்ணுங்க. ஓகேவா? ஒவ்வொரு வேல்யூ எடுத்து 2வால இந்த மாரி பவர் பண்ணணும். 2 பவர் 1, 1 இன்டு 2 பவர் 2, அடுத்து 0 இன்டு 2 பவர் 3. எனிதிங் மல்டிப்ளை வித் 0 வந்தது 0 தான். அடுத்தது 2 பவர் 1 2, 2 ஸ்கொயர் வந்துட்டு 4, இது வந்துட்டு 0. இப்போ ஆன்ஸர் பாருங்க 6. ஸோ இந்த மாரி வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஏல என்ன இருக்குன்னு கேட்டா 6ன்னு இருக்கு. இப்ப நம்ம வந்துட்டு திரும்ப ஏவையும் பியும் எக்ஸ்ஆர் பண்ணணும். அப்போ ஏவோட வேல்யூ 6. 6ஓட பைனரி என்ன? 0110. ஓகேவா? பியோட வேல்யூ 3. 3யோட பைனரி இங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ 0011. ஸோ இது 2யும் இப்ப எக்ஸ்ஆர் பண்ணுங்க. 1 0 1 0. ஓகேவா? இதோட டெசிமல் வேல்யூ என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். 5. அப்போ இப்ப பில 5ங்கிற வேல்யூ வந்துரும். ஓகேவா? இப்ப எகைன் வந்துட்டு ஏவையும் பியும் எகைன் எக்ஸ்ஆர் பண்ணணும். ஓகேவா? இப்ப ஏல வேல்யூ 6, பில வேல்யூ 5. இப்ப இது 2 எக்ஸ்ஆர் பண்ணுங்க. 6க்கு வந்துட்டு என்ன வரும்? 0110. நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? பியோட வேல்யூ 5வா? 5ஓட பைனரி வேல்யூ என்ன? 0101. இப்ப இது 2 எக்ஸ்ஆர் பண்ணா 1100. ஸோ இதோட டெசிமல் என்னது? 3. இங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. அப்போ இந்த இடத்துல 3ன்னு மாத்திடுங்க. இப்ப பாருங்க ஃபைனலா ஏல 3 இருக்கு. பில 5 இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் சேஃபஸ்ட் வே. இது வந்துட்டு ஸ்டெப்ஸ் இந்த மாரி நெறையா இருந்தாலும், கம்ப்யூட்டர் நமக்கு ஃபாஸ்ட்டா இத பண்ணி முடிச்சுரும். ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு அந்த அடிஷன் அ பண்ணும்போது, டபுள் த வேல்யூ போம்போது, நமக்கு இந்த இன்டிஜர் ரேஞ்ச் வந்துட்டு வர பிரச்சனை வராது. அதேபோல டிவைட் பை 0 எரர் பிரச்சனை வராது. ஸோ எந்த பிரச்சனையுமே இதுல வராது. ஸோ இதுதான் வந்துட்டு இன்டர்வியூவர்ஸ் வந்துட்டு உங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற மெத்தடா இருக்கும். ஸோ இத வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜாவால டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி ஸ்வாப் பண்றதுங்கிற கோடிங்க டைப் பண்ணியாச்சு. இப்போ ரன்ல போயிட்டு ரன் குடுத்தோம்னா, நமக்கு அவுட்புட்ல இந்த மாரி ஸ்வாப் ஆயி பிரிண்ட் ஆகும். இப்ப டெம்பரரி வேரியபிள் இல்லாம கோடிங்க மாத்தியாச்சு. இப்ப நம்ம ரன் குடுப்போம். பாருங்க, இப்பவும் நமக்கு பெர்ஃபெக்ட்டா ஸ்வாப் ஆயிருக்கு. ஓகேவா? சரி. இத வந்துட்டு நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷனுக்கு பதிலு மல்டிப்ளிகேஷன், டிவிஷனா மாத்துவோம். ஓகேவா? மாத்தியாச்சா? இப்போ போயிட்டு ரன் குடுப்போம். பாருங்க, இப்பவும் நமக்கு அவுட்புட்ல கரெக்ட்டா ஸ்வாப் ஆயிருக்கு. ஓகேவா? இப்ப எக்ஸ்ஆர் கேட்ட ட்ரை பண்ணுவோமா? இப்ப பாருங்க, இப்பவும் நமக்கு ஸ்வாப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி 4 விதமா நமக்கு
ஸ்வாப் பண்ண தெரியணும். ஓகேவா? கண்டிப்பா டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணுங்கன்னு எந்த இன்டர்வியூலயுமே கேட்க வாய்ப்பு கிடையாது. வித்தவுட் டெம்பரரி தான் கேட்பான். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா இந்த எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்றது பெ ஈசியஸ்ட் அண்ட் பெஸ்ட் வே. ஓகேவா?